ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த புனித சனி என்று அழைக்கப்படுகிற இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் காலை வேளை இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து எங்களுக்காக உடைய உயிரை தந்து எங்களை மீட்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்று தினத்துல நீர் எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மொழிந்த 7 திருமொழிகளை திருச்சபைகளிலே கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம். இப்பொழுதும் உம்முடைய ஆண்டவரே உயிர்த்தெழுந்த செய்தியை நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் உயிர்த்தெழுதல் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழவும் கிருபை தாரும். இந்த சிறிய ஆண்டவரே காலை வேளை ஆண்டவரை தியானத்தை கர்த்தர் அடையரும் அன்பர் சாரும் சாகசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில 243வது ஞான பாடலாகிய என் மீட்பர் உயிர் உள்ளவர் இது என்ன ஆறுதல் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். Magatuwa tambarabara. Amen, Alleluia. Jayam Jayam Ananda Stotira. Amen, Alleluia. Jayam Jayam Ananda Stotira. Alleluia. Jayame Amalan Elundar Adisayame. Alleluia ஜெயமே அமலன் எழுந்தார் அதிசயமே. பொல்லாப்பே நடுங்கி விழ, பொல்லாப்பே நடுங்கி விழ, போர்பரனின் சேகள் மகிழ, போர்பரனின் சேகள் மகிழ. அல்லேலூயா ஜெயமே அமலன் எழுந்தார் அதிசயமே. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கீதம் கீதம் ஜய ஜய கீதம்
கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பொன்னோ தொலைந்திடும், மண்ணோ அழிந்திடும், பூவோர் ஒழிந்திடு வார்கணமே. பொன்னோ தொலைந்திடும், மண்ணோ அழிந்திடும், பூவோர் ஒழிந்திடு வார்கணமே. என் ஆசை மிகும் இயேசுவோ நித்தியர், என் ஆசை மிகும் இயேசுவோ நித்தியர். எல்லா பொருள் வீழை கொள்ளா பொருள் எனும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன். சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய், என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த புனித சனிக்கிழமை சைலண்ட் டே என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமையில் இயேசு ஆண்டவர் சிலுவையில் 7 வார்த்தைகளை மொழிந்து சரியாக 3 மணி அளவில் அவர் உயிர் பிரிகிறது. அவருடைய உடலில் இருக்கிற எல்லா ரத்தமும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் வெளியேறி அவரை சிலுவையில் அறைந்த இடத்துல அந்த ரத்தம் எல்லாம் கொட்டுகிறது, சிந்துகிறது. இறையியல் வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவரை சிலுவையில் அறைந்த இடம் இந்த பூமியினுடைய மைய பகுதி என்று சொல்லுகிறார்கள். சென்டர் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்ட். சரியான இடத்துல அவரை சிலுவையில் அறைந்து அந்த இடத்துல சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் கழுவினார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். 3 மணிக்கு மேலே அவருடைய உயிர் பிரிந்து அவர் மரித்து போகிறார். அப்பொழுது அங்க இருக்கிற ஒரு போர் சேவகன்
அவருடைய விலாவிலே குத்துகிறான். விலாவில் இருந்து ரத்தம் தண்ணீர் பீரிட்டு அவர் மேலே பாய்கிறது. அவர் பேர் லாங்கினஸ் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது. அந்த ரத்தம் அவர் மேலே விழுந்த உடனே அந்த கண் தெரிகிறது. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் உண்மையாகவே தேவகுமாரன் என்று மரித்த பிறகு சாட்சி கொடுக்கிற ஒரு போர் சேவகன் தான் இந்த லாங்கினஸ். அவன் ரோம பேரரசனுடைய பணியாளர். அவனை பற்றி ஒரு வரலாறு, அருமையான ஒரு வரலாறு. பிற்காலத்தில் அவன் ஒரு பிஷப்பாக அவன் பணியாற்றி எருசலேமில் அவன் ஊழியத்தை செய்தான் என்று ஒரு வரலாறு இருக்கிறார். ஆக கடைசி நேரத்தில் மரித்த பிறகு கூட வாழ்வு கொடுக்கிறவர் நம்முடைய இறைவன் இயேசு ஆண்டவர். மரித்த பிறகு அவரை யாரும் அங்கே இறக்கிறதுக்கு வரல. அப்போது மரியாளும் யோவானும் அழுது கொண்டு நிற்கிறார்கள். மரியாள், சாலமு, மகதலா மரியாள், இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஒரே ஆண் யோவான் நிற்கிறார். என்ன செய்வதுன்னு திகைத்து நிற்கிறாங்க. சாயங்காலம் ஆகுது, இருட்டுற நேரம். அப்போ அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்கிறவர் பெரிய செல்வந்தர், சனகரிம் சங்கத்தை சார்ந்தவர், நீதிமான், உத்தமன். அவரை பற்றி 4 நற்செய்தி நூட்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் நிக்கதேமு இயேசு ஆண்டவரிடத்தில் சந்தேகம் கேட்ட யூத ஆயர் என்று சொல்லப்படுகிற நிக்கதேமு பிலாத்துனிடத்தில் போய் துணிந்து இயேசுவின் சரீரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு அதிகார கடிதத்தை பெற்று வந்து அந்த ரோம சேவரிடத்தில் அந்த கடிதத்தை காண்பித்து இயேசுவின் அந்த சடலத்தை, உயிரற்ற சடலத்தை இறக்கி அதை அவங்க மெல்லிய துணியிலை சுற்றி அதுக்கு மேலே நறுமணங்கள் எல்லாம் பூசி எடுத்துக்கொண்டு வந்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய சொந்த கல்லறை, யூத முறைமையின்படி அவரை அடக்கம் பண்ணினார்கள். யூத முறைமையின்படி அவங்க வந்து புதைக்க மாட்டார்கள். அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறையிலே போய் சுற்றி வைத்து விடுவார்கள். அது இயற்கையாகவே டீகம்போஸ் ஆகிடும். அதுதான் அவங்களுடைய வழக்கம். நம்ம இந்தியாவில் செய்கிற மாதிரி அடக்கம் செய்ய மாட்டாங்க. புதைப்பதோ எரிப்பதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போது அவரை வைத்து விட்டு போகிறார்கள். சனிக்கிழமை முழுவதுமாக இயேசுவின் உடல் கல்லறையில் இருக்கிறது. அப்போ இயேசு சனிக்கிழமையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அது ஒரு கேள்வி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பேதுரு சொல்றாரு. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ரொம்ப அழகான ஒரு பகுதி பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு கூட அவர் சும்மா இல்லைங்க, ஊழியத்தை செய்தார் இல்லையா? காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கித்தார் என்று பேதுரு மிக அழகாய் சொல்லுகிறார். பார், அது ஆச்சரியமா இருக்கிறது. மரித்த பிறகு கூட அவருக்கு ரெஸ்ட் கிடையாது இல்லையா? அவருக்கு மரணம் கிடையாது. ஆனால் அவருடைய ஆவியிலே போய், அவருடைய சரீரத்துக்கு மாத்திரம்தான் மரணம். அவர் ஆவியிலே போய் பாதாளத்தில் இருக்கிற நோவா காலத்தில் நோவா 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார் என்று சொல்லுகிறாங்க. இந்த 100 வருஷமும் மனந்திரமாமல் இருக்கிற அந்த ஆவிகளுக்கு ஆண்டவர் பிரசங்கித்தார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. அப்புறம் சனிக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, அதனால யாரும் வரமாட்டாங்க. அதனால் கடந்து போகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே இயேசுவை பார்க்க வேண்டும், உடலை பார்க்க வேண்டும், உடலுக்கு சுகந்தவர்களை இட வேண்டும் என்று பெண்கள் சிலர் வருகிறார்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 1-8 நீங்க பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சாலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கி கொண்டு வந்தார்கள். பாருங்க, ஓய்வு நாள் என்பது அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை 7 மணிலிருந்து
சனிக்கிழமை மாலை 7 மணி வரையில். நம்ம மாதிரி 12 to 12 கிடையாது, அவங்க சாயந்தரம் தான் 7 to 7. அப்போ சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் இருட்டில் வரமாட்டாங்க, வெடிகாலையில் போகலான்னு அவங்க ஞாயிற்றுக்கிழமை வராங்க. இப்போ யாக்கோபின் தாய் மகதலா மரியா, சாலோமி இவங்கெல்லாம் பெண்கள், ஆண்டவரோடு இருந்த பெண்கள். பெண்கள் என்று சொன்னாலே நம்ம பொதுவாக 2ஆம் பாலினமாகவும் பலனற்று இருக்கிற வீக்கர் செக்ஷன் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர்கள்தான் தைரியமாக இயேசுவின் உடலை பார்க்க வருகிறார்கள். ஆமென். இயேசுவோடு இருந்த சீடர்கள் 3.5 வருடம் அவரோடு உண்டவர்கள், படுத்தவர்கள், எழுந்தவர்கள், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாம் ஓடி மறைந்து விட்டார்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக. இப்போ வாரத்தின் முதல் நாள் இது. காலையிலே கதிரவன் எழும் வேளையிலே ரொம்ப அழகா சொல்றார் பார். வாரத்தின் முதல் நாள் காலையிலே கதிரவன் எழும் வேளையிலே அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலில் இருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். பெரிய கல் இல்லையா, ரவுண்டா கல்லை வெட்டி வச்சிருக்கிறாங்க, அது அடைக்கப்பட்டிருக்கிறது, அதை யாராலும் தள்ள முடியாது. மாத்திரமல்ல அங்கே காவல் 2 பேர் போட்டுக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் ரொம்ப அறிவாளிங்க. இயேசு ஏற்கனவே உயிர் தெழுவாருன்னு சொல்லிக்கிறார்ப்பா, அதனால் நீங்கள் போய் காவல் இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. காவலர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம போகிறதுன்னு பேசினே வராங்க. அப்போது அங்கே நிமிர்ந்து அந்த கல்லறைக்குள்ளாக கல்லறையை நோக்கி கிட்ட பார்க்குறாங்க. அங்கே கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது ஒரு பெரிய கல். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை அடைத்து வைத்திருக்கிற கல் புரட்டப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்றால் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த செய்தியை நாம் நம்புகிற போது. ஆமென். நம்முடைய இருதயத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற கல், இருதயத்தை அடைத்திருக்கிற கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற போது வெண் தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு பயப்படுறாங்க. ஏடா கல்லறையில் ஒருத்தன் உயிரோடுக்கிறான், எப்படி இருக்கும் பாரு. நம்முடைய கிராமங்களில் நம்ம மரித்த பிறகு காரியம் செய்யறதுக்கு போவோம், ஜபக்கட்டை வைக்கிறது. அப்போ எல்லாரும் போவாங்க, போய் அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அழுதுட்டு வருவோம். அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தன் அந்த கல்லறையிலேருந்து உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய பயம் அவங்களுக்கு. பெண்கள் வேற இல்லையா, பயம். திகிலுற வேண்டாம், அவன் சொல்றான். கல்லறையிலிருந்து நற்செய்தி வருகிறது பாருங்க. கல்லறையிலிருந்து நாத்தம் வரும், பயம், இருள் தான் இருக்கும். ஆனால் கல்லறையில இருந்து நற்செய்தி வருகிறது. சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்தூர் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கிறார் என்று போய் சொல்லுங்கள், அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அன்பானவர்களே, இந்த செய்தி உண்மையாகவே மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு செய்தி. ஏனென்றால் உலகத்திலேயே எந்த ஒரு மனிதனையும் கல்லறை விட்டு வைத்ததில்லை. எல்லா மனிதனையும் இழுத்து கொள்ளுகிறது கல்லறை. ஆனால் இந்த ஒரு மனிதனை, இயேசுவை மாத்திரமே கல்லறை ஒன்று செய்ய முடியவில்லை. ஒரு காணொளியிலே நான் பார்த்தேன், கல்லறை பேசுவது போல அது பேசுகிறது. எனக்குள்ள எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள், அரசர்கள் வந்தார்கள், போர் வீரர்கள் வந்தார்கள், தலைவர்கள் வந்தார்கள், சாமானிய மனுஷன் வந்தான், எல்லாரையும் நான் மண்ணோடு மண்ணாக்கிட்டேன். ஆனால் என்னையே மண்ணோடு மண்ணாக்கினது இந்த இயேசு தான் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தது. எத்தனையோ பேரை நான் நாசமாக்கி இருக்கிறேன், எனக்குள்ள வந்தவங்க மீண்டு திரும்பி சென்றதே கிடையாது, அதான் வரலாறு. ஆனால் எனக்குள் வந்தவர் என்னையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு என்னை ஒரு புனிதமான இடமாய் மாத்திட்டு அதை ஆலயமாக மாற்றி அங்கிருந்து நற்செய்தி வருகிற அளவிற்கு பண்ணவர் இயேசுநாதர் மாத்திரமே என்கின்ற செய்தியை கல்லறை பேசுகிறதாக இந்த காணொளியில் பதிவிட்டிருப்பார். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அது புனிதமான இடம். கொல்கத்தா மலை மண்டை ஓட்டு ஸ்தலம், அதுக்கு பேரே. அங்கங்கே பாடி செதறி கிடக்கும், சிலுவையில் அறைந்தவர்கள் அப்படி அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதனால்தான் அது மண்டை ஓட்டு ஸ்தலம். அங்கங்கே தலையெல்லாம் இருக்கும் அந்த மண்டை ஓடு.
அந்த இடத்துல சிலுவையில இருந்து இயேசு ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசினார்னா அந்த இடத்த ஆண்டவர் ஒரு சர்ச்சா மாத்திட்டார். சிலுவையை ஒரு புல்ஃபிட்டா மாத்திட்டார். புனிதமான இடமாய் மாறி இன்னைக்கு அந்த இடம் புனிதமா இருக்கிறது. இயேசுவை வைத்த கல்லறை இன்னைக்கு திருச்சபையா ஆலயமா இருக்கிறது. கொல்கத்தா மலையில ஆலயமா இருக்கிறது. அவர் பிறந்த இடத்த ஆலயமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, அவர் இருக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற இடமெல்லாம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் இருக்கிற இடமெல்லாம் அவருடைய உயிர்ப்பை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இயேசு அவர் மரணத்தோடு போராடி வெற்றி பெற்றவர், மரணத்தை வென்றவர், ஜெயகிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15:54-55 வாசிக்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் கொடுக்க எங்கே என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறி தீர்ந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 பவுல் சொல்லுகிறார், அதை கிறிஸ்து தன்மேல ஏற்றுக்கொண்டவராய் அவர் அநீதி உள்ளவருக்காக அவர் நீதி உள்ளவராய் மரித்தார். ஒரு முறை மரித்தார், இனி மரிக்கப் போவதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிக்கப் போவதில்லை. யூத ராஜசிங்கம் வீழ்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், மரணத்தை வெற்றி சிறந்தார் என்று பாடினோமே இல்லையா? இனி அவருக்கு மரணம் இல்லை. இந்த செய்தியை நீங்கள் போய் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற செய்தியை போய் சொல்லுங்கள் என்று சொன்ன செய்தியை நம்ம கேட்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தி தான் ஆற்றல் உள்ள ஒரு செய்தியா இருக்கிறது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பவர்ஃபுல் மெசேஜ் என்னன்னா, மை லார்ட் இஸ் லிவிங். என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், என் ஆண்டவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், என் ஆண்டவர் மரணத்தோடு போராடி வெற்றி பெற்றவர் என்கின்ற நற்செய்தியை இந்த காலை வேளையில பிரியமானவர்களே நாம் தைரியத்தோடு பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு எதிர்ப்பு ஜீவிக்கிறவர், இவரை மரணம் ஆட்கொள்ள முடியவில்லை, மரணம் தோற்று போனது. இதுவரையில வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சகாப்தம் இது. மரணம் யாரிடத்திலும் தோற்கவில்லை, ஆனா இயேசுவினிடத்துல தோற்று போனது. காரணம், அவர் உயிர் தெளிந்திருக்கிறார் என்ற செய்தியை மிக அழகாக இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். உண்மையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான நற்செய்தி, இயேசு உயிர் தெளிந்திருக்கிறார் என்ற செய்தி, அவர் இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி. இந்த செய்தியை தான் நம்ம அறிவிக்க திருச்சபையாக இருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், எந்த ஒரு திருச்சபை இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி நற்செய்தி அறிவிக்கவில்லையோ அது செத்த திருச்சபை. இட் இஸ் a dead church. It is not a living church. இல்லையா? நம்முடைய திருச்சபைகளில் நம்ம வெறும் ஞாயிற்றுக்கிழமையில கூடி சும்மா ஆராதனை செய்துவிட்டு போவதற்காக திருச்சபை அல்ல, அது உயிரற்ற திருச்சபை என்று சொல்லுகிறார். அது எல்லாரும் தான் செய்யறாங்க, எல்லா மதங்களிலும் அந்த வழிபாடு இருக்குது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? அதனால தான் நம்முடைய சர்வீஸை சண்டே மாற்றிருக்கிறோம். யூதர்களுடைய அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை, அதை நம்ம மாற்றி ஏன் சண்டேல வச்சிருக்கிறாங்கன்னா, வாரத்தின் முதல் நாளில் கடவுளை தேடணும், வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர் தெளிந்திருக்கிறார், அதனால தான் அது சண்டே. சன் SON டே, குமாரனுடைய நாள், அது குமாரனுடைய நாள், அவர் உயிர் தெளிந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து நம்முடைய தலைவர், உயிர்த்த கிறிஸ்து என் வாழ்வின் அதிகாரி, என்னை ஆளுகை செய்கிறவர். ஆகவே நான் எதற்கும் பயப்படாம துணிந்து இந்த உலகத்தில் தைரியமாக நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் என்று நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு மணிப்பூரில் பாருங்கள், ஒரே கலவரம் இன்னும் முடியவில்லை. ஆனாலும் மக்கள் தைரியமாய் அவர்கள் இயேசு வணங்கி கொண்டிருக்கிறார்கள்னா ஒரே நம்பிக்கை, அவர் உயிர் தெளிந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை தான். அவர் எங்களை காப்பார், வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை தான். ஆகவே அந்த நம்பிக்கையில நாமும் வாழ்வோம். ஆற்றல் உள்ள இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் அடியன் சார்பாக, அன்பர் சார்பாக, சாக்கோசர் சார்பாக, இந்த ஊழியத்தின் சார்பாக ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான மக்களே உங்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மரணத்தோடு போராடி வெற்றி சிறந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இதுவரையில வரலாற்றில்
மரணம் யாரிடத்திலும் தோற்றதில்லை. இன்றும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவரிடத்தில் மரணம் தோற்று போய் வெட்கி தலைகுனிந்து நின்றது என்று சொன்னால் அது உம்மிடத்தில் மாற்றமே ராஜா. மரணம் உம்மை அடக்கி வைக்க முடியவில்லை, கல்லறை உம்மை அடக்கி வைக்க முடியவில்லை. கல்லறை விட்டு ஆண்டவரே, கல் புரட்டப்பட்ட கல்லறையாய், உலகத்திலே முதல் கல்லறை ஆண்டவரே, ஆலயமாய் மாறின கல்லறை உம்முடைய கல்லறை. முதல் கல்லறை திறந்து இருக்கிற கல்லறை உம்முடைய கல்லறை. ஆண்டவரே, காலியான கல்லறையாக இருக்கிற உம்முடைய கல்லறை. நற்செய்தி ஆண்டவரை வந்த கல்லறை உம்முடைய கல்லறை. இன்றைக்கு அந்த கல்லறை ஆலயமாய் மாறி இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த அந்த நற்செய்தியை, ஆற்றலுள்ள செய்தியை இந்த உலக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற திருச்சபையாக எங்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் போய் ஒவ்வொருவரும் அந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். இந்த நற்செய்தியை நாங்கள் உலகிற்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமையாய், பணியாய் இருக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உலகத்தில் அதற்காக நிறுவப்பட்ட எல்லா திருச்சபைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த திருச்சபையின் வழியாக நற்செய்தியை நாங்கள் உலகிற்கு அறிவித்து உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, இந்த தவக்காலம் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்தீர். இந்த ஊழியத்தை மிக சிறப்பாக செய்ய எங்களுக்கு ஆற்றலை தந்தீர், வழிநடத்தினீர். ஆண்டவரே, என்னுடைய அன்பர் சாருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த இல்லத்தை திறந்து கொடுத்து இந்த மேல் வீட்டு அறையில் இந்த ஊழியத்தை செய்யும்படியான எல்லா விதமான ஏற்பாடுகளை ஆண்டவரே கடந்த 4 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். சாரையும் அக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாதையும் ஆசீர்வாதம், ஈஸ்டர் திருநாளின் ஆசீர்வாதம் ஆண்டவரே அன்பான குடும்பத்தோடு தங்கியிருக்கும். சாருக்கு இருக்கிற இந்த ஆண்டவரே பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். தொடர்ந்து நல்ல சுகத்தை பலத்தை தந்து உற்சாகத்தோடு உடைய இந்த பாடல் ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். எங்களோடு இந்த ஊழியத்தில் இசைவெளி பயணத்தில் இருக்கிற சாக்கோ சாருக்காய் ஜபிக்கிறோம், டீச்சருக்காய் ஜபிக்கிறோம். காலையில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை முதல் பணியாக உடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு வருகிறார். நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களையும் பணிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ அவர் மாஸ்டராக இருந்து அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கேஷியோ கற்றுக் கொடுக்கிறார், கீபோர்டு கற்றுக் கொடுக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கிராம சபைகளுக்கு, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இந்த இசையின் ஆண்டவரே முக்கியத்துவத்தை, ஆண்டவர் ஞானப்பாட்டுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிற போது நீர் அவரோடு தங்கிடும். ஆண்டவரை இந்த ஈஸ்டரின் ஆசீர்வாதங்கள் சாரோட, டீச்சரோட, குடும்பத்தோடு தங்கி இருக்கட்டும். அதே போல் இதை பிராட்காஸ்ட் உதவி செய்கிற திருச்சபையின் பொருளர் ஜான்சன் சாருக்காக, ஆண்டவரை டீச்சருக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவரும் ஒவ்வொரு நாளும் அதை பதிவேற்றம் செய்து யூடியூப்ல இருந்து எங்களுக்கு அனுப்பி அநேக மக்கள் பார்க்கும்படியாக, அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கும்படியான ஆண்டவரே அந்த சூழ்நிலை உருவாக்கி தருகிற அவரையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதி, உடைய பணிகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதி. இந்த ஈஸ்டர் திருநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காணொலியில் பார்க்கிறவர்கள், கேட்கின்றவர்கள், ஆண்டவர் யூடியூப்பில் பார்க்குறவங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த ஆண்டவர் ஈஸ்டர் திருநாள் ஆசீர்வாதமாய் தங்கியிருக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் என்னுடைய நாட்டிற்காக திறப்பில் நின்று ஜபிக்கிறோம். தேர்தல் ஆண்டவர் அனல் பறக்கின்ற ஆண்டவர் தேர்தல் களம் இன்றைக்கு சூடு பிடித்திருக்கிறது. ஆண்டவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். என்னுடைய நாடு அமைதியின் பூங்காவாய் மாறட்டும். இந்த ஈஸ்டர் திருநாளின் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் ராஜா. அதே போல உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள், ஆண்டவர் இயற்கை பேரொழிகள், நாச மோசங்களிலிருந்து காத்தருள வேண்டுமாய் நான் ஜபிக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் என்னுடைய ஆம்பர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ILC பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஆற்றல் அவர்களை இன்னும் உற்சாகமாய் ஆண்டவர் பணியாற்ற கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். நாளில் கூட ஆண்டவரே என்னுடைய வேலூர் கிரைஸ்ட் லுத்தரன் திருச்சபையுடைய தலைவர், ஆண்டவரை மதிப்புக்குரிய அருமையான பிரபு ஞானசெல்வன் அப்போ அவனுடைய அன்பான மாமா ஆண்டவர் திரு சாமுவேல் ஜான்சன் பர்கூர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போதும் கிருபை ஆண்டவரே ஐயாவோடு தங்கியிருக்கட்டும். அவருடைய அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் ஆசீர்வாதங்கள், சமாதானம் அப்படி குடும்பத்தோடு தங்கியிருக்கட்டும். அதே போல அவருடைய மூத்த விசுவாசிகளுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம். மேரி தங்கராஜ் ஆயிரம்மா, என்ஜே கொன்லிஸ் ஆயிரம்மா, சுகிர்தம் ஆயிரம்மா, ஜெய்மணி ஜாஷுவா ஆயிரம்மா, ஆனி பெஞ்சமின் ஆயிரம்மா, ஆனி எட்வின் டேவிட் ஆயிரம்மா, கெம்ப் கேத்ரின் அம்மா, சாரதா நர்ஸ் அம்மா, மின்லா சாமியல் அம்மா, ஜீவாப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர், ஜெயஸ்ரீன் ஐயா, மேத்யூஸ் அப்பா, சவுந்தரணி அம்மா, அன்பு சகோதரி என்னுடைய பியூலக்கா, தென்னரசண்ணன், ஜெமி, ஜெனி,
என்னுடைய ஜூலியா மில்டன் அம்மாவுக்காக, என்னுடைய ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற ஆயர்கள் பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, மிக குறிப்பாக நிக்சன் ஐயருக்காக, ஐரம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஈஸ்டர் நாட்களில் ஐயருடைய ஊழியங்கள் இல்லாமல் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தராஜா. கண்ணோக்கி பாருங்க, சுத்தமானால் சீக்கிரமாய் சுகம் பெற்று எழ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஏஎல்சி சபை சேர்ந்த அண்ணாமலை ஐயா, வயலட் அம்மா, எல்எஸ் மோகன்தாஸ் ஐயா, மிஸ்ஸஸ் இந்திரா பிரேமா, ஏசுடியன் சார், கனகமணி ஏசுடியன் டீச்சருக்காக, புஷ்பம் செல்வம் அம்மாவுக்காக, ஜெஸ்ஸி டேனியல் அம்மாவுக்காக, சாம் தியோடரனுடைய அன்பான தாயார் மிஸ்ஸஸ் லீலா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற இந்த மூத்த விசுவாசிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். உயிர் தளர்ந்த ஆற்றல் உள்ள செய்தியை அவங்கள் கேட்டு இன்னும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து நாளை தினத்தில் நடக்க இருக்கிற, உலகமெங்கு நடக்க இருக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுதல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா சபைகளும் ஆசீர்வாதமாக இந்த ஆற்றல் உள்ள செய்தியை கேட்டு அவர்கள் சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை தார். அடியேனும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துவின் திருச்சபை, ஆண்டவர் ஆயர்கள், குடும்பங்கள், கிராம சபைகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து உடைய ஆற்றல் உள்ள உயிர்த்தெழுந்த செய்தின் வழியாக பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து இந்த குழுவை எடுத்து பயன்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் விசேஷமாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆற்றல் உள்ள வல்லமையான ஆசீர்வாதங்கள் நம்மோடு தங்கியிருந்து நம்மை அவருக்கு சாட்சியாக வாழ ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.